ஒரு ஃபுட்டை பற்றி உண்மையான விளக்கத்தை தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்கணும், தவறான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வந்து இன்ஜுரிஸ் டு ஹெல்த், நீங்கள் வந்து ஒரு உணவு இல்லாத ஒரு பொருளை கலந்தோ இல்லை உணவே கெட்டுப்போன உணவோ ஏதோ ஒன்று இருந்தாலும் அதுக்கான ஒருத்தர் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டாலோ இல்லை வயிற்று வலி வருது இல்லை ஏதோ சம் டிசீசஸ் அதனால் வருதுனாக்கோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும். இட் ஹாஸ் டு பி சீரியஸ்லி பீனலைஸ். உடல் பர்ன் ஆயிடுச்சு இல்லை வேறு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு, சில சம்டைம்ஸ் ரொம்ப ஃபுட் பாய்சனிங் ஆகி இறந்துட்டாலோ அந்த கேஸு வெரி சீரியஸாக பார்ப்பாங்க. இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் இல்லை ஃபுட் ரிலேட்டட் கோர்ஸுக்கு வந்து இது சிவில் கேஸ் கிடையாது. பெப்சிக்கு பதிலாக ஏதோ ஒரு டூப்ளிகேட்டை வாங்கி குடிச்சிட்டோம், ஒரு டூப்ளிகேட் கோலா வாங்கி குடிச்சிட்டோம், இதனால் நமக்கு வந்துடுச்சு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கம்பெனி மேலே வந்து கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தவறான எண்ணமாக ஜனங்களுக்கு இருக்குது. மேக்ஸிமம் 10 lakhs வரைக்கும் இதில் பெனால்ட்டி இருக்குன்றது ஆக்ட் சொல்லுது. ஃபுட்டில் அடல்ட்ரேஷன் பண்ணுறது டைரெக்டாக கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். இன்டர்நேஷ்னல் நம்பரிங் சிஸ்டம் ஆஃப் ஃபுட்டுன்றது ஒரு கோடு வந்து வேர்ல்டு வைடு ஒரு கோடு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 211 260 அப்படின்னுக்கும். அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சோடியம் சிட்ரிக் ஆசிட், சோடியம் பென்சோன். இது என்னன்னா அடேசிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல்ஸை அதில் ஆட் பண்ணுவாங்க. அந்த அடேசிவ்ஸ் அதில் இருக்க பாக்டீரியா வந்து தங்காமல் இருக்கிறதுக்காக அதில் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது குழந்தைகளுக்கு உகந்தது அல்ல அப்படின்றது டைரெக்டாக போட மாதிரி அந்த கோடை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன். இப்போ நம்ம பேச வந்த காணொலி வந்து எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஃபுட், உணவில் நடக்கிற கலப்படங்கள், அதை பற்றியான சட்டங்கள் மக்களுக்கு தெரியறதில்ல. உணவில் கலப்படம் நடந்ததுன்னா இல்லை அதை அடல்ட்ரேஷன் ஆச்சுன்னா எப்படி கொண்டு போகணும், அதுக்கான ரெமிடிஸ் என்ன, எப்படி காம்பன்சேஷன் வாங்குறது, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ ரொம்ப வளர்ந்து வருது. தெருவுக்கு தெரு இத்தனை பிரியாணி கடை இருக்குது, இத்தனை ஹோட்டல் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் சேஃபா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப கவலைகள் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. ஜென்ரலாக ஃபுட் சேஃப்டி, ஃபுட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை நிர்வகிக்கக்கூடிய கவர்மெண்ட் அத்தாரிட்டி என்ன அப்படிங்கிறத இப்போ இங்கே வந்து நம்ம பேசலான்னு தான் வந்திருக்கோம். இது ஃபுட்டுக்கான முதல்ல ஒரு சட்டம் 1954ஆம் வருடம் உணவு கலப்பட சட்டம் அப்படின்றத ஒன்று ஏற்றுறாங்க. அது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. 2006 அந்த சட்டத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006. இதை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஃபேஸை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வாங்குகிற ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு ஃபுட்டு ப்ராடக்ட் நீங்கள் பேக்டு ஃபுட்டு வாங்கினாலும் சரி, அதில் ஒரு க்ரீன் கலர் லோகோ ஒன்று போட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேஸை லைசன்ஸ் நம்பர் வேணும் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த லைசன்ஸ் நம்பர் இருக்கிறவங்க தான் அந்த ஃபுட் பாக்கெட் அதெல்லாம் போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். இந்த தரக்கட்டுப்பாடு இருக்கும்போது எந்தெந்த விதமான ப்ராசஸ்க்கு இது அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸுக்குமே இது அப்ளிகபிளுங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ஆக்ட். இந்த தரத்துக்கு கட்டுப்பட்டு தான் அனைத்து ஃபுட் ப்ராசஸ்களும் நடக்கணுங்கிறது இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு சட்டம். சரி, இந்த சட்டத்தை யார் வந்து நிர்வகிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அத்தாரிட்டி இருக்குது, போர்டு இருக்குது, அதுக்கு கீழே நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இன்டெப்த் இது லைனில் அந்த ஃபுட்டில் வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவர் வந்து ஃபுட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சட்டம் பிரகாரம் செக்ஷன் 37 ஆஃப் திஸ் ஆக்ட் ஒரு ஃபுட் ஆஃபீஸரை நியமிப்பாங்க. அவர் வந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி. அவர் தான் அந்த ஃபுட்டெல்லாம் போயிட்டு பார்த்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுவார். கரெக்டாக இல்லைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பார். அதுக்கான அத்தாரிட்டி, அதிகாரத்தை அவருக்கு இந்த சட்டம் கொடுத்துருக்கு. இந்த உணவு தரநிலைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின்படி செக்ஷன் 53 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபுட்டை பற்றி உண்மையான விளக்கத்தை தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்கணும், தவறான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. செக்ஷன் 53 பிரகாரம்
நீங்கள் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் ஒரு கோதுமையில் தான் ஒரு பிஸ்கெட் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆடு கொடுத்துட்டு அந்த பிஸ்கெட்னுடைய ப்ராடக்டை ஒரிஜினலாக மைதாவில் செஞ்சாலோ இல்லை அரிசியில் செஞ்சாலோ இதுவும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ இந்த உணவு தரநிலையங்கள் கட்டுப்பாடு ஆக்ட் வந்து 2006 இயற்றினது வந்து ரொம்ப அக்ரெஸாக பண்ணுற ஒரு ஆக்ட். உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 செக்ஷன் 57 பிரகாரமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடல்ட்ரேஷன் பண்ணானுக்கு, அதாவது கலப்படம் பண்ணாலோ இல்லை மிஸ்கைடிங் பண்ணாலும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் பெனால்ட்டி இருக்குது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்ஜுரிஸ் டு ஹெல்த், நீங்கள் வந்து ஒரு உணவு இல்லாத ஒரு பொருளை கலந்தோ இல்லை உணவே கெட்டுப்போன உணவோ ஏதோ ஒன்று இருந்தாலும் அதுக்கான ஒருத்தர் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டாலோ இல்லை வயிற்று வலி வருது இல்லை ஏதோ சம் டிசீசஸ் அதனால் வருதுனாக்கோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும். அதுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களும் அதுக்கு பெனால்ட்டி இருக்குது அப்படின்றது இந்த சட்டம் சொல்லுது. சரிங்களா? இதில் பல இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருந்து, அப்புறமா டீலர் கிட்ட வரும், டிஸ்ட்ரிபியூட்டர் வரும், அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக கஸ்டமர் போய் சேரும். இருந்தாலும் the overall the organization is responsible for this type of the adulteration of the food. If at all anything happen, it is proved, it has to be சீரியஸ்லி பீனலைஸ்ட். இதான் இந்த ஆக்ட் சொல்லுது. இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் பிரகாரமாக்கா செக்ஷன் 63 இதுதாங்க ரொம்ப மேஜர் செக்ஷன், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிரகாரம் அந்த உணவை உண்டு யாருக்காவது ஒரு சீரியஸாக இன்ஜுரிஸ் ஆச்சுனாக்கா, அதாவது குடல் பர்ன் ஆயிடுச்சு இல்லை வேறு ஏதாவது இன்ஜுரி ஆச்சு, சில சம்டைம்ஸ் ரொம்ப ஃபுட் பாய்சனிங் ஆகி இறந்துட்டாலோ அந்த கேஸு வெரி சீரியஸாக பார்ப்பாங்க, சீரியஸாக ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட கேசஸில் கோர்ட்டு தான் இதில் டிசிஷன் எடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் இல்லை ஃபுட் ரிலேட்டட் கோர்ஸுக்கு வந்து இது சிவில் கேஸ் கிடையாது. ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, இது ஃபுட்டு தானே ஏதோ வாங்கணும், ஒரு பெப்சிக்கு பதிலாக ஏதோ ஒரு டூப்ளிகேட்டை வாங்கி குடிச்சிட்டோம், ஒரு டூப்ளிகேட் கோலா வாங்கி குடிச்சிட்டோம், இதனால் நமக்கு வந்துடுச்சு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கம்பெனி மேலே வந்து கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தவறான எண்ணமாக ஜனங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க முடியும். இது சீரியஸ் அஃபென்ஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 63. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுனாக்கா இந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கான பெனால்ட்டியை நீங்கள் வாங்கலாம். மேக்ஸிமம் 10 lakhs வரைக்கும் இதில் பெனால்ட்டி இருக்குன்றது ஆக்ட் சொல்லுது. திரும்ப ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது சிவில் ப்ரொசீஜர் கிடையாது. ஃபுட்டில் அடல்ட்ரேஷன் பண்ணுறது டைரெக்டாக கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ். இதை வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் டிசைட் பண்ண முடியும், சிவில் கோர்ட்டு டிசைட் பண்ண முடியாது. ஃபுட்டில் ஏதாவது ஒன்று ஆப்பன் ஆச்சுனாக்கா இது சிவில் கேஸ் கிடையாது. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரணும், இது அவேர்னஸ் தெரியணும் மக்களுக்கு. இட் இஸ் பியூர்லி எ கிரிமினல் அஃபென்ஸ். அந்த அளவு சீரியஸான அஃபென்ஸ் இந்த ஆக்ட் சொல்லுதுங்க. இப்போது இந்த இதில் இந்த ஃபுட்டில் பேக்கெட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதுக்கு இன்டர்நேஷ்னல் நம்பரிங் சிஸ்டம் ஆஃப் ஃபுட்டுன்ற ஒரு கோடு வந்து வேர்ல்டு வைடு ஒரு கோடு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பேக்கெட் எடுத்து பாருங்கள், ஒரு சாஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட அதில் எடுத்து பாருங்கள், INS இன்டர்நேஷ்னல் நம்பரிங் சிஸ்டம் 211 260 அப்படின்னுக்கும். அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சோடியம் சிட்ரிக் ஆசிட், சோடியம் பென்சோன், இந்த மாதிரி சில கெமிக்கல்னுடைய நம்பரிங்க்கும் அதில் நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த நம்பரிங் மட்டும் இருக்கும். இது என்னென்னா அடேசிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி பால் வாங்குறீங்க, இன்றைக்கி காய்ச்சறீங்க, சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் காலையில் காய்ச்சறீங்க, காலையில் காஃபி குடிக்கிறீங்க, ஈவினிங் வந்து நீங்கள் அந்த பாலை வைக்கிறீங்க, ஈவினிங் வரைக்கும் காஃபி இருக்கும். நைட் அந்த பால் நல்லா இருக்குமா? கெட்டு போயிடும்ல. அது எப்படி ஒரு பேக்கெட்டில் வர ஷாஷை இது ஆகட்டும், டொமேட்டோ கெச்சர் ஆகட்டும், ஜாம் ஆகட்டும், எப்படி இவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்குது? அதுக்கு ஆட் பண்ணுறது தான் இந்த அடிசிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிசிவ்ஸ் நம்பர் தான் நான் சொன்னேன், இந்த 260 211 1441 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபியூ கெமிக்கல்ஸை அதில் ஆட் பண்ணுவாங்க. அந்த அடேசிவ்ஸ் அதில் இருக்க பாக்டீரியா வந்து தங்காமல் இருக்கிறதுக்காக அதில் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது பர்மிட்டட் லெவல் வரைக்கும் இருந்தால் தான் உடல் நலத்துக்கு கெடுதல் கிடையாது. அதுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா டெஃபினட்டாக அது கெடுதல். அதனால தான்
இந்த INS இன்டர்நேஷ்னல் நம்பரிங் சிஸ்டம் அப்படின்றத வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த சேஷை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் இது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லதா நல்லது இல்லையா அப்படின்றது. சில விஷயங்களில் அதிலே போட்டிருப்பாங்க இது குழந்தைகளுக்கு உகந்தது அல்ல அப்படின்றது டைரெக்டாக போட மாதிரி அந்த கோடை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த கோர்ட் ப்ரொசீஜர் சொன்னேன். கோர்ட் ப்ரொசீஜர் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏன் அந்த ஆஃபீஸருக்கு ஃபுட் ஆஃபீஸருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பவர்ஸ் கொடுத்துருக்காங்கனாக்கா, அவர் தான் இன்லைனில் போயிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் கலப்படம் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாருனாக்கா அந்த ஃபுட்டை லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த ஃபுட்டில் கலப்படமோ இல்லை இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒவ்வாத ஃபுட்டாக அது இருந்ததுனாக்கா டெஃபினட்டாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது நான் அதை வந்து மொத்தமாக சேர்த்து கமெண்ட்டில் இருக்கிற நீங்கள் கேட்டிருக்கிறதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வேற ஒரு காணொலியாக போடுகிறேன். நன்றி, வணக்கம்.